வணக்கம். வேந்தர் தொலைக்காட்சியின் மனம் திறந்து பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும், உலகம் நிறைய விஷயத்துல நிறைய முன்னேறி இருந்தாலும், வாட்ஸ்அப், மெசஞ்சர் அப்படின்னு எவ்வளவோ கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்திருந்தாலும், நமக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைங்கும் போது நம்ம யாருக்கிட்ட அதை மனம் திறந்து பேசுறது அப்படின்னு நிறையவே குழம்பி போறோம். அதை மீறி நம்ம சில பேர்கிட்ட பேசுறதுனால அந்த பிரச்சனை சில சமயம் சால்வ் ஆகிறத விட பெருசாயிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷனும் வேணும், அதே சமயம் அது சீக்கிரட்டாகவும் இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்லியான அதே சமயம் சரியான கைடன்ஸாக வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உள்ளவங்களுக்கு தாங்க வேந்தர் தொலைக்காட்சியின் மனம் திறந்து பேசு நிகழ்ச்சி. இதில் நீங்கள் டாக்டர் அபிலாஷா சைக்காட்ரிஸ்ட் அவங்களோட நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்கலாம். அவங்க உங்களுக்கான சரியான பதில்களை சொல்லுவாங்க. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் அபிலாஷா. வாங்க மேடம். வணக்கம். இன்னைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தேவையாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் பொதுவாக இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கோம். காலையில் எழுந்தோடனே எதையோ நோக்கி ஓடுறோம், ஓடியாடுறோம். யாருக்கும் உட்காந்து அமைதியாக ஒரு பொறுமையாக சாப்பிடக்கூட டைம் இருக்கிறது இல்லை. அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள், நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் பண்ணணும், மற்றவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் மீட்டப் ஆகாதப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. அது ஆரம்பத்திலே கவனித்தாலும் பிரச்சனை வராது. ஆனால் அதை நம்ம தள்ளி போட்டு அது பெருசாகி வெடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இப்போல்லாம் அதிகமாக மன நோய்களே வருது ஸ்ட்ரெஸ்ஸால். அது தவிர ஸ்ட்ரெஸ்ஸால் உடல் சம்பந்தமான நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது. அல்சர்லேருந்து, ஸ்கின் ரேஷ்லேருந்து, ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து, கேன்சர் வரைக்கும் எனி ப்ராப்ளம் கேன் பி காஸ்ட் ஒன்லி பை ஸ்ட்ரெஸ். அப்படி இருக்கப்ப அப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்ருக்கோம். அதுதான் முக்கிய காரணம். அதனால தான் பல பிரச்சனைகள் வருது. இது உடல் ரீதியாக, உறவுகள் ரீதியாகவும் தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் வந்துட்டாங்க. நிச்சயமா. சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். மேடம் பேசலாமா? பேசுங்க மேடம், இருக்காங்க, பேசுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆச்சு. சரி. இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. சரி. இருந்ததும் ரொம்ப நாளா வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி. இப்போ 1 இயருக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சரி. எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சின்ன பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி. இப்போ 1 இயரா நான் ஃபர்ஸ்ட் அவன் சம்மதத்தோடு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சரி. ஆனா இப்போ என்ன சொல்றான், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான் மேடம். ஸ்கூலுக்கு நிம்மதியா போயிட்டாலும் கூட எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும். ஏதோ போறான் பையன், நிம்மதியா படிக்கிறான், நம்மளும் நல்லா இருப்போம். எந்த பையன்? பெரிய பையனா சின்ன பையனா? பெரிய பையன். சரி. என்ன காரணம் சொல்றான்? ஏன் போக மாட்டேன்றான்? அது ஏன் போக மாட்டேன்னு கேட்டா, இல்ல எனக்கு பிடிக்கல. இப்போ அவன் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறான். சரி. நான் இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கேன், சின்ன பையனை வச்சுக்கிட்டு. சரி. சின்ன பையன் சின்ன குழந்தைல அப்பா முகம் பார்த்தது, அதனால அப்பான்னு சேர்த்துக்கிட்டான். சரி. இவன் அப்பான்னு கூப்பிடுறான். அவன் சம்மதத்தோட தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இப்போ அவன் உன் பக்கத்துக்கு வர மாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அவனுக்காக தான் மேடம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நானு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்க ஃபேமிலியில யாருமே கிடையாது. எனக்கு 29 ஆகுது ஏஜ். இந்த ஏஜ்ல நம்ம எப்படி நம்ம தனியா இந்த வயசுல இருந்தே நம்ம எப்படி பிள்ளைங்களை வளர்க்க முடியும்னு செய்யணும்னா, அவரும் நல்லா பிகாம் முடிச்சிருக்காங்க, நல்லா வேலை ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. அதனால 2 பசங்களும் நல்லா வளர்த்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிதான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இது செகண்ட் மேரேஜ் தான். அதெல்லாம் ஒண்ணும் செகண்ட் ஹஸ்பண்ட்னால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவன் இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறானே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். மனசே நிம்மதி இல்ல, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்கு. இல்ல நீங்க கல்யாணத்துக்கும் இந்த பையன் ஸ்கூலுக்கு போகாததுக்கும் கனெக்ஷன் கிடையாது. அந்த பையன் எதிர்பார்க்குற அன்பு உங்க சைட்ல இருந்து வராதது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். நீங்க சொல்ற 8th ஸ்டாண்டர்ட்னா 13 வயசு பையன். 13 வயசுன்றப்ப டீனேஜ் ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு நிறைய குறைகள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க, அப்பா அம்மா கிட்டேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி. ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணது அவனுக்கு பெரிய பாதரேஷன் இல்லை. ஆனால் நீங்கள் அவனுக்கு இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்த அட்டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? அது டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். வெரி லக்கிலி அவங்களுக்கு செகண்ட் ஹஸ்பண்ட் செட் ஆகிட்டாரு. அண்ட் அடுத்த குழந்தையும் அதை ஏற்றுக்கிட்டு போயிடுச்சு. பட் முதல் பையனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அட்டென்ஷனை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு தனியாக பேசணும், இதான் சூழல், இதுக்காக தான் பண்ணியிருக்கோன்றது புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் காலர் ரெடியாக இருக்காங்க. ஹலோ. ஹலோ. மனம் திறந்து பேசு நிகழ்ச்சிக்கு உங்க கால் வந்திருக்கு. அவங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனை பெயர் சொல்லக்கூடியதாக இருந்தால் நீங்க சொல்லலாம்.
நாங்க செஞ்சு பார்க்கோங்க ஐயா. சரிங்க. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. மனம் திறந்து பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம்ங்க, சொல்லுங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, எங்க வீட்டுக்காரருக்கு எனக்குமே. சரி. அவரு எனக்கு உடல் உறவுல சரியா 2 வாங்க நிறைய குடிச்சாரு. அந்த குடியை நிறுத்திட்டேன் இப்போ. சரி. அந்த உடல் உறவுல வச்சுக்கிறதுக்கு அவரு 2 வருஷமா அவர் தனித்தனியா போய் படுக்கிறாரு. கேட்டா எனக்கு இப்பதான் 16 வயசு ஆகுதான்னு கேக்குறாரு. அவருக்கு என்ன வயசாகுது? 51 வயசு ஆகுது. சரி சரி. எனக்கு 40 வயசு ஆகுது. சரி. ஆனா அவர் நிறைய பெண்கள்கிட்ட களவாடான ஆளு அவரு. ஓ சரி. அதால இப்ப கேட்டா அந்த மாதிரி வயசு சொல்றாரு. உனக்கு அதை பத்தி என்னடி தெரியும், ரெஸ்பான்ஸ் தெரியுமா, அது உனக்கு பொருள் என்ன, அதுக்கு நான் எந்த நேரமும் அசிங்க அசிங்கமா கேக்குறாரு. கூட சரிங்க, சும்மா கூட படுங்கன்னா ஏன் உனா கூட படுக்கணுமா, இப்பதான் 16 வயசு ஆகுதா அப்படின்னு கேக்குறாரு. சரி. வேற உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? இது ஒரு புறம் இருக்கு. வேற சந்தேகப்படுறதோ இல்ல பண ரீதியான பிரச்சனையோ இல்ல குடும்பத்துல பசங்க கூட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதோ இல்ல அவரு க்ளோஸா இருக்கோ, அந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட க்ளோஸா தான் எந்த நாளும் கிடையாது. பேசி சிரிச்சு எதுவுமே கிடையாது. எங்கேயுமே வெளியும் என்ன கூட்டி போறது கிடையாது. பசங்களே வெளியே கூட்டி போய் இது தேவையா தேவைன்னு எதுவுமே கேட்டதும் கிடையாது. படிப்பு விஷயத்துக்கு மட்டும் காசு கேட்டா கொடுத்துட வேண்டியது. அதுவும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கும். அவர் நான் இந்த சம்பாதிக்கிற திமிரு நாங்க 3 பேருமே அவர்கிட்ட கையேந்தி நிக்கிற மாதிரி ஒரு தூக்குது அவர்கிட்ட. சரி சரி. எல்லாருக்குமே அவருக்கு அடிமை நாங்க அப்படின்ட்டு நினைச்சுன்னு அவர் பேசுறாரு. சரி சரி. இது நிறைய பேருடைய ப்ராப்ளம். இந்த டிபெண்டன்சி ஃபினான்ஷியலாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களும் சரி குழந்தைகளும் சரி அந்த குடும்ப தலைவன் மேலே அதிக டிபெண்டன்சி இருக்கப்ப இந்த பிரச்சனை உண்டு. பட் இவங்க இதை 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, அவரை திருத்துறதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் மாற்றிக்கணுமா? நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்த்துருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆரம்பத்துலேருந்தே அது சரியாக வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இவர்கிட்ட எதிர்பார்த்து ஏமாறுறதை விட நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுடைய சேனலில் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஏன்னா இப்போ இவருக்கு தகாத உறவுகள் ஆல்ரெடி இருக்குன்றப்ப அதை நம்ம இழுத்து அவரை கொண்டாந்து இங்கே செட் பண்ணாலும் உங்கள் கூட அவர் ஒத்து போகணும் இல்லையா? அந்த கால் கட் ஆயிடுச்சு. நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். இங்கே வயசை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. பட் ஒய்ஃப் தானே, அவள் வீட்டில் தானே இருப்பா, நம்ம வெளியில் எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படின்ற மென்டாலிட்டி நிறைய ஆண்களுக்கு உண்டு. அதனால் பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க. அடுத்த காலர் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், வேந்தர் தொலைக்காட்சியின் மனம் திறந்து பேசு, சொல்லுங்க. ஹலோ. தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். ஹலோ, எங்கேருந்து பேசுறீங்க? தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். தேனியிலேருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசுங்க. ஓகே ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் தேனியிலேருந்து பேசுகிறேன், பேர் சொல்ல விரும்பல. சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா பேராலிசிஸ் பேஷண்டா இருந்தாங்க. ஒரு அப்பா மேல ரொம்ப லவ்விங் நானு. 5 இயர்ஸா ப்ராப்ளம் ஒரு 20 டேஸ் மட்டும் பேராலிசிஸ் அட்டாக் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அப்பா இறந்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டு அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளுடைய தாட்டு தான் நம்மளுக்கு ரியலா நடக்கும், நம்ம ஓவரா எதை நம்புறோமோ அது நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அப்பா இறந்துட்டா என்ன பண்றதுன்னு தாட் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி இறந்துட்டாங்க. அது மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட் அதிகமா வந்துட்டே இருக்கு மேம். எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அப்போதைக்கும் சரியா மாதிரி இருக்கு, ஆனா அதை கியூர் பண்ணவே முடியல. சரி சரி. இல்லை, இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் தனியாக இல்லை, தைரியமாக இருங்க. இந்த நெகட்டிவ் தாட் ஏன் வருதுன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சிலருக்கு மன ரீதியாக ஒரு பயம் இருக்கலாம், ஃபோபியா இருக்கலாம், இல்லாட்டி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். ஃப்யூச்சர் என்ன ஆகும், அடுத்தது நமக்கு யார் பார்த்துக்குவா, அந்த பயம் சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்ருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சைல்டுஹுட் ஹாப்பியாக இருந்திருக்காது. அண்ட் இன்னொன்று மற்றவங்களை பார்க்குறோம், மீடியா பார்க்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ இந்த நிலைமை நமக்கு வந்துட்டால் என்ன ஆகும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்களும் ஈஸியாக அந்த மாதிரி ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ இமீடியட்டாக அவங்க ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அடுத்த காலர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? டாக்டர் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். ரமேஷ், எங்கள் பொண்ணுக்காக பேசுகிறேன் சார். பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எங்க பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மேடம். சரி. அவன் இப்போ போன வீக் டீச்சர்ஸ் ஏதோ கண்டிச்சு அடிச்சிருக்காங்க. சரி. அன்னிலேருந்து இப்போ ஸ்கூலுக்கு போனா எனக்கு பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஒரே அழுவியா இருக்கு. சரி. ஒரு மூஞ்சில ஒரு ஆக்டிவிட்டி இல்ல மேடம். ஓ சரி. ஒரே இதுவா இருக்கு.
சரி சரி. இல்ல உண்மையான காரணம் வந்து வெறும் டீச்சர் அடிச்சது மாத்திரம் தானான்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவு நல்லா ஆக்டிவா எப்பவுமே இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற யாராவது அங்க தொல்லை கொடுக்குறாங்களா? இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில ஏதாவது தொல்லை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நாங்க பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கோம் மேடம். சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். படிப்பு சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது ஃபெயில் ஆயிட்டதோ? ஃபைல் எல்லாம் இல்லம்மா. மார்க் கம்மியா இருக்குன்னு ஒரு வேலை சொல்லி கண்டிச்சுக்காங்க. சரி அன்னில இருந்து எனக்கு யாரை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க. அகைன் இதுல வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு மேற்கொண்டு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை நம்ம சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு என்ன உண்மையான பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கணும். யாருமே வந்து ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து திடீர்னு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அங்கே அவங்களுக்கு ஏதோ அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஒன்று டீச்சர்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இவங்க பண்ணாத தப்புக்கு இவங்களை யாராவது அக்யூஸ் பண்ணாங்கன்னா அதை சொல்ல தெரியாமல் பசில் ஆயிடுவாங்க. அதனாலேயும் போகிறத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. மொத்தத்திலே வந்து ஒரு பயமும் ஒரு ஆங்ஸைட்டியும் வரும்போது அந்த சூழலை நம்ம தவிர்க்க பார்ப்போம். ஸோ ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த ரோட்டில் அந்த வழியாக போகிறத அவாய்ட் பண்ண பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் அது 10th ஸ்டாண்டர்ட்னால எவ்வளோ சீக்கிரம் அட்டென்ட் பண்ண முடியுமோ பண்ணுறது நல்லது. டீனேஜ் நீங்கள் ஏற்கனவே ஒரு இதுக்கு சொன்ன டீனேஜ் ப்ளஸ் இப்போ எக்ஸாம் வருது, இதோடைய பாதிப்பு மார்க்கில் காமிச்சிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு லைஃப் லாங் ஒரு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும் இல்லையா? அதனால் எவ்வளோ ஏர்லியாக இதை சரி பண்ணணுமோ நல்லது. அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க, மனம் திறந்து பேசலாம். மேடம் சொல்லுங்க. மேடம் நான் படிக்கிறேங்க மேடம். ஆனால் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது. சரி மீதி டைம் பண்ண முடியல. தேவையில்லாத பிரச்சனைகள், வீட்டில் ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதனால இப்படி செய்கிறாங்க சரி அப்படிங்கிற மாதிரி திங்கிங், ஏதாவது ஒரு திங்கிங் போயிட்டே இருக்கு. அந்த திங்கிங் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல மேடம். இப்போ ஆனால் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்ண முடியல. அதுக்கு என்ன மேடம் பண்றது? இது வந்து முழுக்க முழுக்க உங்க கையில இருக்கிற ஒரு விஷயங்க. நம்ம வெளியில இருக்க சூழலை முழுமையா மாத்த முடியாது, ஆனா உங்களுடைய எண்ணங்களை மாத்த முடியும். ஸோ வெளியே என்ன வேணாலும் பிரச்சனை இருந்துட்டு போகுது, என்னுடைய குறிக்கோள் வந்து நான் எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க முன்னாடி வந்துட முடியும். கான்சென்ட்ரேஷன் இல்லாததுக்கு காரணம் வந்து நீங்க ஓவர் திங்கிங், இந்த மாதிரி இருக்கே இது என்ன ஆகும் அப்படின்றது ஒன்றா இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்களுடைய படிக்கிற சூழல் எப்படி இருக்குது. லைக் எல்லாரும் கத்துற இடத்துல நடுப்புற நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ தனியாக போய் படிங்க, நல்ல காற்று இருக்கிற இடத்துல போய் படிங்க, மேபி ஒரு பார்க்லேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ போய் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை முடிச்சிட்டிங்கன்னா, இவ்வளோ நான் முடிச்சிட்டேன் எனக்கு இன்னும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா எதுவுமே ஈஸியாக இருக்கும். மொத்தமாக படிக்கும்போது இன்னும் நிறையா இருக்கே, நம்ம இன்னும் படிக்கலையன்ற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தான். நம்மளால முடியும், நம்ம படிச்சிருவோம், இத்தனை வருஷம் நம்ம படித்தோம், இப்போ நமக்கு ஈஸியாக தான் வரும்ன்றதை நீங்கள் நம்பணும். அடுத்தது நமக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ அது யாராலையும் திருட முடியாது. நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து மக்கா மாற முடியாது. நிச்சயமாக அந்த நல்லா படிக்கிற தகுதி உங்களுக்குள்ளே இருக்கும். மேபி வெளியில் இருக்கிற ஃபேக்டர்ஸ், வெளியில் இருக்கிற சூழல் காரணமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம், இல்லை குறைஞ்சிட்டதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அடிப்படையில் பேசிக் பொட்டென்ஷியாலிட்டி அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் ரிவைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேடம் சரியாக சொன்னீங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம ஒரு சிறிய இடைவெளி விட்டு நம்ம தொடரலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி விட்டு பிறகு டாக்டர் அபிலாஷாவுடன் மனம் திறந்து பேசலாம்.